சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ 500 grams ஆஃப் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் போல் சில்லி பவுடர், ஒரு 4 ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் எடுத்திருக்கோம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கஸ்தூரி மேத்தி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. 500 grams சிக்கனில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் டிக்காக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் கெட்டியான தயிர், அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரெட் சில்லி பவுடர், இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் கூட நம்ம சேர்த்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படியே இன்னொரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி, இதுதான் நம்ம ரெடி பண்ண மசாலா. ப்ரீஹீட் பண்ண கோலை சிக்கனில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ அதிலருந்து ஸ்மோக் வெளியில் வரும். இந்த ஸ்டேஜில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேன் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை 1 by 1 அது உள்ளே போட்டுடலாம். இதை தனித்தனியாக போடணும். சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இதை நம்ம கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே ஸ்லோ ஹீட்டில் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம சிக்கன் டிக்கா ரெடி.